நாக்கை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி பதிலுக்கு 4 கேள்வியை கேட்டுட்டு வராம நீங்கள் ஏதோ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டீங்களாமே. ஏமாமா வாயை மூடிட்டு வந்தால் தவிர ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே என்றாள் முத்தழகி. மௌனமாகவே இருந்தான் மாரிமுத்து. மாமாவிடம் இருந்து பதில் வராத கோபத்தில் என்று மோவாய்க்கட்டையை தோளில் இடித்தபடியே பார்வையை அக்கா பக்கம் திருப்பினாள் முத்தழகி. உனக்கு எப்படி இந்த தெரிந்தது? உனக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிந்த மாதிரி ஆயிற்றே என ஆவேசமாக தங்கையிடம் கேட்டாள் வடிவு. என்னைய விடுக்கா, உங்க முதலாளி சம்சாரம்தான் ஊருக்கே பத்த வச்சு வேடிக்கை பார்த்துச்சு என தன் அக்காவிடம் மேலனமாக சொன்னாள் முத்தழகி. முத்தழகி, நம்ம தெரு கடைக்கோடி வீட்டு மல்லிகா மாசமா இருக்கிற என் பொண்ணுக்கு உங்கள் வீட்டு மரத்து மாங்காயில் ஊறுகாய் போட்டு கொடுங்கன்னு கெஞ்சினா. நான் பதமாக பக்குவமாக போட்டு கொடுத்த ஊறுகாய் ருசியை அவர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் ஸ்லாகித்து பேசியுள்ளனர். கடைசியில் அது எங்கள் முதலாளி அம்மா காதுக்கு எட்டிவிட்டது. தன்னுடைய தோப்பில் இருந்துதான் மாங்காய் களவு போய் ஊறுகாயாக மாறிவிட்டது என எண்ணிய அவங்க முதலாளியிடம் கூறி விசாரிக்க சொன்னாங்க. முதலாளியும் என்ன நடந்தது என பொறுமையாக கேட்காமல் கோர்ட்டில் குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரியே எங்களை கேட்டாரு. ஐயா, உங்கள் தோப்பு மரங்கள் அல்போன்ஸ் ரகம். அதன் காய்களில் ஊறுகாய் போட முடியாது. நான் ஊறுகாய் போடுவது கிளிமூக்கு மாங்காய் ரகம். நான் ஒன்றும் தற்குறி இல்லை. 4 எழுத்து படித்தவதான். இந்த மாங்காய் கதையும் கண்ணகியின் கால் சிலம்புகளைப் போலத்தான். 4 பேரிடம் விசாரித்து பின் எங்களை மறுபடியும் கேள்வியை கேட்கணும். நாங்கள் வேலைக்காரங்க, ஏழைங்க என்பதால் தானே இப்படி ஒரு அபாண்டமாக எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறீங்க. எங்கள் வயிற்றுச்சலுக்கு காலம் ஒரு நாள் பதில் கூறும் என சொல்லிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து வந்து விட்டேன். ஆனால் உங்கள் மாமா ஒரு வார்த்தையும் பேசாமல் மனக்குமுறலை வெளிக்காட்டாமல் இனிமேல் எனக்கு இங்கு வேலை செய்ய விருப்பமில்லை என மட்டும் சொல்லிவிட்டு வந்து விட்டார் என்றாள் வடிவு. எல்லோரும் இப்போதெல்லாம் 1-2 குழந்தைகளைத்தான் பெற்றுக்கிறாங்க. ஆனால் நீங்களோ வரிசையாக 4 பெற்று வச்சிருக்கிறீங்களே. இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க என ஏளனமாக கேட்ட முத்தழகியை பார்த்து வடிவின் மனக்காயத்தை மேலும் கீறி ரணமாக்கினாள். மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியும் தானே. பக்கத்து தெருவில் தானே நீ இருக்க. என்னைக்காச்சும் என் பசங்க உன் வீட்டுக்கு வந்து சித்தி சோறு போடுன்னு கேட்டிருக்கா? இல்லை நீயும் தான் போட்டிருப்பியா? கடவுள் தான் உனக்கு புள்ள பாக்கியம் தரவில்லையே. உனக்கு எங்க குழந்தை குட்டிகளோட அருமையெல்லாம் தெரிய போகுது என பேச்சில் நெருப்பை அள்ளி வீசினாள் வடிவு. அக்கா இப்படியெல்லாம் பேசுவாள் என்பதை அவள் சற்றும் எதிர்பாராததால் வேகமாய் அங்கிருந்து கிளம்பினாள் முத்தழகி. அடுத்தவங்களோட குறைகளை பூதாகரமாக்கி இழித்தும் பழித்தும் பேசுவதுதான் அவளது பிறவி குணம். அதுபோலவே தன்னுடைய குறைகளையும் மற்றவர்கள் நோட்டமிடுவாங்களே, பலவிதமாக பேசுவாங்களேன்னு அவளுக்கு தெரியவில்லை. அவள் வயிற்றுல இன்னும் ஒரு புழுப்பூச்சி கூட தங்கவில்லையே என நான் அடிக்கடி வருத்தப்படுவேன். ஆனால் இவ அக்கானு கூட பார்க்காம எரியிற விளக்குல எண்ணெயை ஊற்றிட்டு போகிறாளே என தன் கணவரிடம் புலம்பி தள்ளினாள் வடிவு. வடிவு, என் மாமனை நான் பார்த்துட்டு வரனே என்றான் மாரிமுத்து. தோப்பில் வேலை செய்த ஞாபகம் உங்களை விட்டு இன்னும் முழுசா போகவில்லை போலவே. சரி, சட்டையை போட்டுக்கிட்டு கிளம்புங்க. வேலை சம்பந்தமாக தானே மாமாவிடம் பேச போறீங்க. நம்மளோட நல்லதுக்கு நானே ஒரு யோசனையை சொல்லட்டுமா என்றாள் வடிவு. சொல்லு என்றான் மாரிமுத்து. நாம் இந்த ஊரை விட்டு டவுனுக்கு போயிடலாமுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் நம்மோட மானம் மரியாதை காற்றில் பறக்க விட்டு விட்டார் உங்கள் முதலாளி. ஊரே சிரிக்கும்படியும் செய்து விட்டார். எல்லோரும் நம்மை ஏளனமாக பார்க்குறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஒவ்வொருத்தரிடமும் போய் நடந்ததை நம் பக்கத்து நியாயத்தை எல்லாம் எடுத்து சொல்லி விளங்க வைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இங்கிருந்து போயிடலாமே என தொண்டையை கனைத்தபடியே கூறிய வடிவு தொடர்ந்தாள். நமக்குன்னு இந்த ஊரில் இருக்கிற ஒரே சொத்து இந்த ஓட்டு வீடு மட்டும்தான். டவுனுக்கு போனால் நம்ம 2 பேருக்கும் வேலை கிடைக்கும். நம்ம பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கலாம். சொத்து சுகத்துக்கு பதிலாக படிப்பை கொடுத்துட்டா அவங்க பிற்காலத்தில் பொழைச்சிக்குவாங்க. கடைசி காலத்தில் வந்து இந்த ஊர் மண்ணை மிதிக்கலாமே என்றாள் வடிவு. வடிவு சொல்வதும் சரியாகத்தான் இருந்தது என பட்டது அவனுக்கு. மாரிமுத்து மௌனமாக இருக்க தொடர்ந்து பேசினாள் வடிவு. நம்ம இங்கேயே இருந்தால் நம்மை பற்றி ஏதாவது குத்தலா பேசியே நம்ம மனசை ரணமாக்குவாங்க. இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நம்ம எதையும் புரிய வைக்க முடியாது. காலம் செல்ல செல்ல அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நான் சொல்றது சரிதானே என்றால் யோசிக்கலாம் என ஒற்றை வார்த்தையில் பதிலளித்து விட்டான் மாரிமுத்து. வடிவின் மனதில் நம்பிக்கை வென்னும் வெளிச்சம் பரவியது. தொழிலாளிகளை நம்பாமலும் சக மனிதர்களாக மதிக்க தெரியாமலும் வாழ்ந்த மகாலிங்கம் தொடர்ந்து பகல்
சிக்கல்களையும் சர்க்கல்களையும் சந்தித்தார். குடும்பமெல்லாம் தனித்தனியே பிரியும் நிலையும் ஏற்பட்டது. டவுனுக்கு குடிபெயர்ந்த மாரிமுத்துவும் வடிவும் காலில் சக்கரத்தை கட்டி ஓடி ஓடி உழைத்தார்கள். தொடர்ந்து முன்னேற்றத்தை கண்டனர். ஏன்பா தியாகு, ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டிலிருந்து வரும் பொழுதெல்லாம் நல்ல இடம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கனே என கேட்பாயே, ஆனா உடனே நீ வெளிநாட்டுக்கு சென்று விடுவாய். இந்த முறை கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல இடத்தை வாங்கி தராமல் உன்னை வெளிநாடு அனுப்ப போவதில்லை. பக்கத்து கிராமத்துல ஒரு தோப்பு நல்ல விலைக்கு வருது, வாங்கி போடுப்பா, பின்னாடி யூஸ் ஆகும் என தோப்பு விபரங்களை மாரிமுத்துவின் மகனான தியாகுவிடம் கூறினான் அவன் நண்பனும் வீட்டு புரோக்கருமான குமார். குமார் கூறியதை கேட்ட தியாகுவுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. குமார் சொன்னதை பெற்றோரிடமும் தன் மனைவியிடமும் கூறினால் தயங்காமல் வேண்டாம் என கூறுவர். பெற்றோருக்கு அவமானத்தை தேடித்தந்த தோப்பு ஆயிற்றே அது. கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என முடிவெடுத்தான் தியாகு. தோப்பை வாங்குவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் குமாரை கவனிக்கும்படியாகவும் இந்த விஷயத்தை மகாலிங்கத்திடம் சொல்ல வேண்டாம் எனவும் அவர் கண்டிப்பாக தனக்கென்றால் கொடுக்க மாட்டார் எனவும் நினைத்தான். காதும் வைத்தது போலவே தோப்பை விலை பேசி பத்திரப்பதிவு வரை மகாலிங்கத்துக்கு நான் யார் என தெரியாமல் பார்த்துக்கொள் எனவும் குமாரிடம் கூறினான் தியாகு. பத்திரத்துடன் பெற்றோரை காண சென்றான் தியாகு. அதை பார்த்து அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. தோப்பை விற்கும் அளவிற்கு முதலாளிக்கு என்ன கஷ்டம் என ஒரு சேர கேட்டனர். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் விதி எப்படி விளையாடுகிறது பார் என முணுமுணுத்தாள் வடிவு. அம்மா, அப்பாவும் நீங்களும் கை கால்கள் நன்றாக இருக்கும் வரை நாங்கள் வேலை செய்து கொண்டுதான் இருப்போம் என்பீர்கள். அதனால்தான் தோப்பின் முகப்பில் உங்களுக்கு ஒரு கடை வைத்து தரேன். நீங்கள் ஆசைப்பட்ட ஊறுகாய் வியாபாரத்தை நடத்துங்க என்றான் தியாகு. இதை கேட்டு மகனை ஆறத் தழுவிக் கொண்டாள் வடிவு. ஒரு நல்ல நாளில் கடையை திறந்தனர். தோப்பு ஊறுகாய் என வடிவின் படத்தோடு ஊறுகாய் பாட்டில்கள் அழகாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தனர். முதல் பாட்டிலை யாருக்கு விநியோகம் செய்வது என்ற விவாதம் குடும்பத்தினரிடையே நடந்தது. அப்போது அங்கு தன் மகனுடன் வந்த மகாலிங்கம் மாரிமுத்துவின் குடும்பத்தை பார்த்து மிரண்டு போனார். அனைவரும் மௌனம் காத்தனர். தியாகுவின் அருகில் வந்து, அப்பா கடைசியாக தோப்பை ஒரு முறை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறார் என்றார் மகாலிங்கத்தின் மகன். எப்போதும் எல்லாரையும் ஏளனமாக பார்க்கும் முதலாளியின் நிலையை கண்டு வருத்தப்பட்டான் மாரிமுத்து. தோப்பினுள்ளே சென்ற மகாலிங்கம் தன் மகனிடம் சைகையால் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். ஏனென்று புரியாமல் பார்த்த தியாகுவிடம், இறந்த பின் அவரை அந்த தோப்பிலேயே அடக்கம் செய்து விடுங்கள் என என் அப்பா அடிக்கடி புலம்புவார். அதற்காகத்தான் தோப்பு கைமாறும் நேரத்தில் கூட எங்களிடம் புலம்பி தள்ளினார். நாங்களும் சரியென தலையாட்டினோமே தவிர அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தார் என்பது இப்போதுதான் புரிகிறது என தயங்கி கூறினான் மகாலிங்கத்தின் மகன். 3 தலைமுறைகளாக அனுபவித்து வரும் நிலம் என்பதால் முதலாளியின் மனம் பரிதவித்தது. கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க விருப்பப்படியே செய்து விடலாம், தடையேதும் இல்லை என்றாள் வடிவு. பின்னர் என்னுடைய ஊறுகாய் வியாபாரம் அமோகமாய் வளர வாழ்த்துங்கள் என கூறி அவரது கையில் ஒரு பாட்டிலையும் கொடுத்தாள். வீட்டுக்கு சென்ற மகாலிங்கத்தின் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்துவிட்டது. மகாலிங்கத்தின் பிணத்துக்கு மாலையிட்டு வணங்கினாள் வடிவு. கூடியிருந்த ஊரார் காதுபட மண் மீது ஆசை கொண்ட முதலாளி எங்களிடம் 6 அடி மண் மட்டும் தான் கேட்டார். அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டுமானால் அவரது ஆசைப்படி உடலை இப்போது எங்களுக்கு உரிமையான தோப்புக்குள் அடக்கம் செய்வதுதான் சரி. அவரை அடக்கம் செய்யும் இடத்தில் அவரது நினைவாக ஒரு மாமரத்தை நட்டு வணங்கலாம். கொஞ்சம் காலமானாலும் அவரது உட்பை தின்று வளர்ந்தோமில்ல என கூறி ஊராரை வியப்பில் ஆத்தினாள் வடிவு. ஆம் நண்பர்களே, இருக்கும் வரைதான் எல்லாமே. இறந்த பின் அந்த 6 அடி மண் கூட நமக்கு சொந்தமாகாது. வேறொருவர் வந்து அதையும் எடுத்துக்கொள்வார். அதனால் இருக்கும் வரை யாரையும் துன்பப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒருவர் மீது பழி போடுவதற்கு முன் அந்த விஷயத்தை எல்லாம் தீர விசாரித்து அதன் பின் அவரிடம் தெளிவாக மிகவும் பொறுமையாக கையாள வேண்டும். இல்லையெனில் பல சங்கடங்களுக்கு உள்ளாகி விடுவோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.